பூஜ்யாய ஸ்ரீ ராகவேந்திராய சத்யதர்ம ரதாயச பஜதாம் கல்பவருட்சாய நமதாம் காமதேனவே ஹரிநாராயண துரித நிவாரண பரமானந்த சதாசிவ சங்கர யோகி ராம் சுரத்குமார் யோகி ராம் சுரத்குமார் யோகி ராம் சுரத்குமார் ஜெயகுருராயா. ஓம் சுதர்சனாய வித்மகே மா ஜுவாலாய தீமகே தன்ன சக்கர பிரச்சோதியாத். உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீ ராகவேந்திரா யூடியூப் சேனல் நேயர்களுக்கு டாக்டர் சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள். நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் மாத ராசி பலன், ஜூலை மாத ராசி பலன்களை பார்க்க போகிறோம். இந்த ஜூலை மாத கிரகங்கள் ஒவ்வொரு ராசிக்கும் எப்பேற்பட்ட பலன்களை வழங்கப் போகிறது வாக்கிய பஞ்சாங்க அடிப்படையில் என்பதை பார்க்க போகிறோம். அதற்கு முன் எங்களுடைய சேனலை பார்த்து கொண்டிருக்கும் அன்பர்கள் இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறோம். ரைட் சைடில் சப்ஸ்கிரைப் இருக்கும், பெல் பட்டன் இருக்கும், ரெண்டுத்தையும் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அடுத்த நொடியே எங்களுடைய வீடியோ உங்களை நோக்கி வர துவங்கிவிடும். வாங்க ராசிக்குள் செல்லலாம். 5/7/2024 சர்வ அமாவாசை திதி வருகிறது. 20/7/2024 பௌர்ணமி திதி வருகிறது. கன்னி ராசி காலபுருஷனுக்கு 6வது ராசி. புத பகவான் ஆட்சி உச்சம் பெறும் வீடு. இந்த கன்னி ராசிக்கு இந்த ஜூலை மாத கிரகங்கள் சூப்பரான பலனை தருமா இல்லை சுமாரான பலனை தருமா பாருங்கள். உத்திரம் 2, 3, 4 பாதங்கள், அஸ்த நட்சத்திரம் சித்திரை 1, 2 பாதங்கள் உள்ளடக்கியது இந்த கன்னி ராசி. தற்பொழுது இந்த ராசிநாதன் எங்கே இருக்கிறார்? 1க்கும் 10க்கும் ஆதிபத்தியம் பெற்ற புதன் 11ஆம் இடத்தில் இருப்பது குறிப்பிடத்தக்கது. 11ல் இருக்க கொடுத்து வைக்கணுங்க. குரு பகவான் 9ல் இருக்கார், ராகு பகவான் 7ல் இருக்கார், சனி பகவான் 6ல் இருக்கும். சனி வக்ரம் பெற்று 5ஆம் இடத்தில் இருப்பதாக ஒரு ஐதீகம். குரு பார்வை கோடி நன்மை. ராசி 3ஆம் இடம் 5ஆம் இடத்தை பார்க்குது. ஸோ மொத்தத்தில் பார்க்கும் பொழுது இந்த கன்னி ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு இந்த ஜூலை மாதம் ரொம்ப அமக்கலமாக இருக்க போகுது அப்படின்னு சொல்லலாம். குரு 9ல் இருக்காருங்க, அது ஒன்றே போதுங்க. அதாவது யோக பாக்கியங்கள் நிறைந்த ஒரு காலகட்டம். 7ஆம் இடத்து அதிபதி குரு, 4ஆம் இடத்துக்கு அதிபதி குரு. வண்டி வாகனங்களால் யோக பாக்கியங்கள், லாபங்கள், வருமானங்கள் கிடைக்கும். அசையா சொத்துக்கள் மூலம் வருமானங்கள், ஆதாயங்கள் கிடைக்கும். 7ஆம் இடத்து அதிபதி குருவாக இருக்கிறதால மனைவி சார்ந்த வழியில் உங்களுக்கு நன்மைகள் நடக்கும். நண்பர்களால் அனுகூலம் கிடைக்கும். கூட்டு தொழில் செய்கிறவங்களுக்கு கூட்டாளிகளால் நன்மைகள், கூட்டு தொழிலும் சிறந்து விளங்கும். இந்த ராசி அன்பர்கள் வெளியூர் போகிறீங்க, உங்கள் ஜாதகத்தை ஒரு ஜோசியரை பார்த்து அணுகி கேளுங்க. வெளிநாடு போகலாமா, வெளியூர் போகலாமா, சம்பாத்தியம் கிடைக்குமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜாதகத்தில் என்ன சொல்கிறாரோ ஜோசியர் அதுபடி கேளுங்க. வெளிநாடு போகணுன்னா தாராளமாக போகலாம். அந்நிய பொருளாதாரம் வீடு தேடி வரப்போகிறது. நல்ல சம்பாத்தியத்தை பார்க்க போகிறீங்க. உயர்கல்விக்காகவோ உத்தியோகத்துக்காகவோ போகலாம், சொந்த தொழிலுக்காகவும் போகலாம். இல்லை ஆன்மீக பயணம் என்ற பெயரில் நீங்கள் வெளிநாட்டுக்கு போயிட்டு வந்தாலும் ஆத்ம திருப்தியும் சந்தோஷமும் கிடைக்கும். கேதுவை குரு பார்ப்பதால் கோடீஸ்வர யோகம் மட்டுமில்லை, ஸ்பிரிச்சுவல் இன்ட்ரெஸ்ட் உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும். ஸ்பிரிச்சுவல் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு சொன்னால் உங்களை பொறுத்த வரலையும் பார்த்தீங்கன்னா ஆன்மீகத்தில் நாட்டம் அதிகரிக்கும். ஆலய வழிபாடுகள் செய்வீர்கள், நன்கொடைகள் வழங்கி மகிழ்வீர்கள் அப்படின்னு சொல்லணும். ராசியை குரு பார்க்குறார். ராசியில் கேது இருந்து இவ்வளோ நாளாக பிரச்சனைகள் இருந்துச்சு. தூக்கம் இல்லை, டென்ஷன் இருந்தது. ஆனால் இப்போது குரு கேது காம்பினேஷன், கோடீஸ்வர யோகம், ஸ்பிரிச்சுவல் இன்ட்ரெஸ்ட் இருக்கும். தெளிவான சிந்தனை, செயல்கள், எண்ணங்கள் ஏற்பட்டு நீங்கள் செய்யக்கூடிய தொழிலாகட்டும் உத்தியோகமாகட்டும் அதில் முனைப்போடு ஈடுபட்டு வெற்றி பெறக்கூடிய ஒரு தருணம் மாதம் இது. 2ஆம் இடத்து அதிபதி சுக்கிரன்
10ஆம் இடத்திலும் 11ஆம் இடத்திலும் இருக்கிறார். குடும்பத்தில் நல்ல பண வருவாய், பொருள் வருவாய், குடும்பத்தில் அமைதி, நிம்மதி, சந்தோஷம், குதூகலம் ஏற்படும். உங்கள் சொல்லுக்கும் செயலுக்கும் மதிப்பு மரியாதை கண்டிப்பாக கிடைக்கும். 3ஆம் இடத்தை குரு பார்க்கிறார். இளைய சகோதர சகோதரிகளால் ஆதரவு உண்டு. தூர தேசத்திலிருந்து நல்ல தகவல் வரப்போகிறது. அதற்கான அடித்தளம் அமைக்கப் போகிறீர்கள். ஒரு சிலருக்கு குறுகிய தூர பிரயாணம் ஏற்பட்டாலும் அதனாலும் அனுகூலம் கிடைக்கும். பிபிஓ, சாஃப்ட்வேர், ஹார்ட்வேர், தபால் தந்தி, லாக்கா, கொரியர் சர்வீஸ், விளையாட்டு வீரர்கள், வீராங்கனைகள், நடன கலைஞர்கள், ஸ்டண்ட்டு கலைஞர்கள், பின்னணி பாடகர்கள், இசை அமைப்பாளர்கள், இசை வல்லுநர்கள், சினிமா மற்றும் தொலைக்காட்சி பிரிவில் பணியாற்றக்கூடிய நடிகர்கள், டெக்னீஷியன்கள், எடிட்டர்கள், கேமராமேன்கள், புகைப்பட கலைஞர்கள் அத்துணை பேர்களுக்கும் வாய்ப்புகள் வந்து கதவை தட்டப்போகிறது. இது செவ்வாயினுடைய வீடாக இருக்கிறதால ஸ்போர்ட்ஸில் ஈடுபாடு இருக்கிறவங்க, 10ஓட 11 இருக்கிறவங்க இப்போ பார்த்தா நம்பர் 1, நம்பர் 2 பொசிஷனுக்கு வரக்கூடிய ஒரு நிலை. இடம் விற்பது, வாங்குவது, இந்த நிலையில் செவ்வாயினுடைய ஆதிக்கத்தில் இருக்கும் அன்பர்களுக்கும் நல்லது நடக்கக்கூடிய ஒரு சூழல். இந்த 5ஆம் இடத்தை குரு பார்க்கிறார். குலதெய்வத்தின் அனுகிரகம் உங்களுக்கு 100% கண்டிப்பாக உண்டு. பிபிஓஸ், அதாவது ரிஷிகள், முனிகள், குருமாருடைய ஆசீர்வாதமும் உண்டு. நீண்ட நாளாக குழந்தை பேர் இல்லாதவர்களுக்கு குழந்தை பேர் கிடைக்கும். பூர்வீக சொத்து பிரிச்சிக்காதவங்க இந்த காலகட்டத்தை பயன்படுத்தி கொள்ளுங்கள், நன்மைகள் நடக்கும். சீட்டாட்டம், ரேஸு, லாட்ரி, ஸ்பெக்குலேஷன், ஆன்லைன் பிஸ்னஸ், ஷேர் மார்க்கெட் போன்ற இனங்களில் ஈடுபாடு உள்ளவர்களுக்கு அற்புதமான காலம். 5ஆம் இடத்தை குரு பார்க்குறார். இந்த கன்னிராசி அன்பர்கள் சந்தோஷமாக இருக்க போகிறீங்க, சாதனை படைக்க போகிறீங்க அப்படின்னு சொல்லலாம். இந்த 6இல் இருக்கும் சனி வக்ரகதியை பெறுவதால் இதுநாள் வரைக்கும் யோக பாக்கியங்களை தந்து கொண்டிருந்த சனி பகவான் இப்போ கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணுவார். யோக பாக்கியத்தை தரமாட்டார், தடங்கள் பண்ணுவார். பூர்வீகத்தில் கூட ஏதாவது பிரச்சனைகளை ஏற்படுத்தலாம். மற்றபடி 7ல் ராகு இருக்கிறதால எச்சரிக்கையோடு இருங்க. கணவன் மனைவி சண்டை சச்சரவு பிரச்சனைகள் வரும். பஞ்சாயத்து, கோர்ட்டு, இப்போ போலீஸ் ஸ்டேஷன்னு வரக்கூட போகக்கூடிய நிலைமை ஏற்படும். நண்பர்கள் கூட புரிஞ்சிக்க மாட்டாங்க, சண்டை சச்சரவு போடுவாங்க. கூட்டு தொழில் செய்பவர்களுக்கு, கூட்டாளிகளுக்கும் உங்களுக்கும் பிரச்சனை வரும். கூட்டு தொழில் செய்கிற இடத்துலையும் தொழில் சரியாக போகாது. ஆனால் வெளிநாடு போகணுன்னு கிளம்பிட்டீங்கன்னு சொன்னால் அந்நிய பொருளாதாரம் வீடு தேடி வரப்போகிறது, தப்பிச்சிட்டிங்க. வெளிநாடு போயிட்டீங்கன்னா நல்ல சம்பாதிப்போம், அருமையான சம்பாதிப்பு, நல்ல ரெட்டிப்பு வருமானம் வரும். உள்நாட்டு வாணிபம், வெளிநாட்டு வாணிபம், ஏற்றுமதி இறக்குமதியாளர்கள், ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறவங்க, ஸ்பெக்குலேஷன் பண்ணுறவங்க, ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணுறவங்க, ஹோட்டல் பிஸ்னஸ் பண்ணுறவங்க, இவங்களுக்கெல்லாம் ஒரு சிறப்பான ஒரு காலம் அப்படின்னு சொல்லலாம். மொத்தத்தில் பார்க்கும் பொழுது இந்த ராசி அன்பர்களுக்கு சந்திராஷ்டமம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5 நாள் சந்திராஷ்டமம் வருது. அதாவது 4 நாள் வருது. 12ஆம் தேதி, 28, 29, 30, 4 நாள் சந்திராஷ்டமம் வர்றதால இந்த சந்திராஷ்டம நாட்களில் எச்சரிக்கையோடு இருங்க. சந்திராஷ்டமம்னு சொல்லிக்கிங்க. தலைக்கு வர பிரச்சனை தலைப்பாயிட போகும். பாக்கியமான 9ல் குரு இருந்தாலே பாக்கியங்க. ஈஸிலி டு கெட், எதையும் போராடி ஜெயிக்க தேவையில்ல. நீங்கள் எங்கேயாவது தொழிலுக்கு கடன் கேட்குறீங்களா, கேட்ட இடத்துல கடன் கிடைக்கும். கவர்மெண்ட்லேயும் கேட்குறீங்க, இல்லை வங்கியில் கேட்குறீங்க, கிடைக்கும். அதை வாங்கி தொழிலில் போடுங்க. தொழில் அபிவிருத்தியாகவும் நல்ல ரெட்டிப்பு வருமானம் கண்டிப்பாக வரும். மொத்தத்தில் பார்க்கும் பொழுது இந்த ராசி அன்பர்களுக்கு இந்த சந்திராஷ்டம நாட்களில் எச்சரிக்கையாக இருக்கணும். சொந்த வண்டி வாகனங்களில் செல்லக்கூடாது. கேஷ் டிரான்சாக்ஷன் இருக்கிறவங்களுக்கு கேஷ் மிஸ் ஆகும், கேஷியராக இருக்கிறவங்களுக்கு. மற்றபடி கணவன் மனைவி இடையே கருத்து வேறுபாடு வரும். கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க. விட்டு கொடுத்தா வாழ்க்கை கெட்டு போவதில்லை. சந்தோஷமாக இருக்க போகிறீங்க. பூர்வீகத்தில் இருந்து நல்ல தகவல் வரப்போகிறது. கலைத்துறையில் இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு ஒரு பொக்கிஷமான காலம். வாய்ப்புகள் வந்து கதவை தட்டப்போகிறது. நல்ல சம்பாத்தியத்தை பார்க்க போகிறீங்க. பத்திரிகை துறை, மீடியா துறை, எழுத்துத்துறை,
ஆசிரியர்கள், பேராசிரியர்கள், இலக்கியவாதிகள், அரசாங்கத்தில் பணிபுரியக்கூடிய அன்பர்கள். சூரியன் 11ல் இருக்கார், 15 நாள். அப்போ அரசாங்கத்தின் வேலை இப்போ 10லையும் இருக்கார், 15 நாள் 11ல் இருக்கார். அப்போ கவர்மெண்ட்டு வேலைக்காக முயற்சி படித்து முடித்த இளைஞர்கள் அரசு உத்தியோகத்துக்காக முயற்சி பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக அரசு உத்தியோகம் கிடைக்கும். அரசாங்கத்தால் அனுகூலம், லோனுக்காக முயற்சி பண்ணுறீங்க, வங்கியில் லோனுக்காக முயற்சி பண்ணுறீங்க, கண்டிப்பாக கிடைக்கும். தாய்மாமன் மற்றும் மைத்துனர் வகையில் ஆதாயம். ராசிநாதன் உங்களுக்கு 11ஆம் இடத்தில் இருப்பதால் நினைச்சதெல்லாம் சாதிக்கக்கூடிய ஒரு தருணம் இது. நினைக்காததும் நடக்கக்கூடிய ஒரு காலகட்டம். மொத்தத்தில் பார்க்கும் பொழுது அசையா சொத்துக்கள் மூலம் நல்ல ஒரு பாக்கியமான சூழல். ஒரு சிலர் இடம் வாங்கி போடுவீங்க, வீடு கட்டுவீங்க, ஃப்ளாட்டு வாங்குவீங்க. இப்படி அசையா சொத்துக்களில் இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய காலம். ஒரு சிலர் வண்டி வாகனங்கள் பழசை விற்றுட்டு புதுசு வாங்குவீங்க. சவாரி அதை வச்சு வண்டி வாகனங்களை வச்சு பொழப்பு நடத்தக்கூடியவர்களுக்கு பொழப்பு நல்லாவே போகும். சவாரி நிறைய கிடச்சி நல்ல சம்பாத்தியத்தை பார்க்க போகிறீங்க. இந்த கன்னி ராசி அன்பர்களுக்கு இந்த ஜூலை மாதம் பிரமாதமான ஒரு சந்தோஷகரமான ஒரு மாதமாக இருந்த போதிலும் நீங்கள் துர்க்கையை வழிபாடு செய்யுங்கள். மற்றபடி இந்த மாதம் பல திருப்பு முனைகளை சந்திப்பீர்கள். நல்லது நடக்கக்கூடிய ஒரு மாதம். எங்களுடைய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி. வாழ்க வளமுடன்.